ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 3 பேன் பண்ணப்பட்ட மூவிஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். தி எக்ஸாசிஸ்ட் 1973ல பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட டைரக்டர் பேர் பாத்தீங்கன்னா வில்லியம் ஃப்ரைட்கின். ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் வந்து சைக்காலஜிக்கல் ஹாரர் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி 1949ல நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த மூவியை வந்து எடுத்திருக்காங்க. இந்த கதையோட பிளாட் சம்மரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிகான் மேக்னீல் சொல்ல போற ஒரு பொண்ணு, அந்த கேரக்டர் பேரு நம்ம ரிகான்னு கூப்பிடுவோம். அந்த ரிகான் வந்துட்டு ஒரு டெமானிக் ஸ்பிரிட்னால பொசஸ் பண்ண போறாங்க. இதை பார்த்தா ரிகானோட அம்மா வந்துட்டு நோட்டீஸ் பண்றாங்க. சில ஸ்ட்ரேஞ்ச் விஷயங்களை வந்துட்டு ரிகான் மேல நோட்டீஸ் பண்றாங்க. என்னன்னா, வர வர ரிகான் வந்துட்டு ரொம்ப கோவப்படுறதா இருக்கட்டும், அப்பப்ப ஃபர்னிச்சர்ஸ் வந்துட்டு அங்கேயும் மூவ் பண்றது, அன்எக்ஸ்பெக்டடா சில நாய்ஸ் வந்து வீட்டுல கேட்கறது, சம்பந்தமே இல்லாம வந்துட்டு முணுமுணுக்கிறது, ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸஸ்ல எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரங்கன். இதை பார்த்து அவங்க அம்மா இருந்துட்டு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்றாங்க. அந்த டாக்டர் வந்து என்ன சொல்றாங்க, இது வந்து ஒரு மென்டல் இல்னஸ் தான், பிரெயின் இஷ்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்லி மாத்திரை மருந்து அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த டெமானிக் ஸ்பிரிட்டோட ரியல் ஃபேஸை வந்து காமிக்கிறாங்க. வர வர ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா டெமானிக் வாய்ஸ்ல வந்துட்டு சாபம் விடுறதா இருக்கட்டும், சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த்தை வந்து காமிக்கிறாங்க. You really don't want me to play? Captain Howdy said no. லைக் எப்படி சொல்றது, ஒரு கட்டளை வந்துட்டு ஈஸியா தள்ளுறது, ஒரு பெரிய வெயிட்டேஜான பொருளை வந்துட்டு அசால்ட்டா தூக்கி போடுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஸ்கின்லயே பாத்தீங்கன்னா கார் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சில ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து வீட்டுக்கு வராங்கன்னா அவங்களோட சீக்ரெட்ஸ் இல்ல அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குன்னா அந்த ரங்கனுக்கு வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அது தெரியாது. பட் அந்த உள்ள இருக்க டெமானிக் ஸ்பிரிட் வந்துட்டு உங்க 2 பொண்ணுங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கறதா இருக்கட்டும். You're gonna die up there. இதை பார்த்து அவங்க அம்மா வந்துட்டு வேற வழியே இல்லைன்னு சொல்லி 2 ப்ரீசிஸ்ட கூப்பிடுறாங்க. அந்த 2 ப்ரீசிஸ்ட் வந்துட்டு ஓட்டுறாங்க. அப்படி ஓட்டும் போது பாத்தீங்கன்னா அந்த படத்துல காட்டப்பட்ட விஷுவல்ஸ் லைக் மிமிக் வாய்ஸஸ். Excellent day for an exorcism. ஒரு பொண்ணு வந்து டெமானிக் ஸ்பிரிட்னால பொசஸ் பண்ணப்பட்டா, ரியலா பொசஸ் பண்ணப்பட்டா இப்படி அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து காமிச்சிருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா எப்படியோ அந்த ப்ரீஸ்ட்ல வந்து ஒரு ப்ரீஸ்ட் அவரோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி ரங்கனை காப்பாத்திடுறாங்க. படம் முடிஞ்சிருக்கு. ஓகேடா, இதுதான் பாத்தீங்கன்னா அனபெல்லு, காஞ்சூரிங்கு, இப்ப வர படத்துல எல்லாத்துலயுமே இந்த மாதிரி தானே பண்றாங்க, இதுல என்ன நீ வந்துட்டு புதுசா சொல்ற அப்படின்னு நீங்க சொல்லலாம், எனக்கு புரியுது. பட் இந்த படத்தை இந்த படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த படத்துல எடுத்தாங்கன்னு சொன்னாங்கனால நம்ப முடியுதா? ஸோ இந்த படம் வந்து ஏன் பேன் பண்ணப்பட்டுச்சுன்னா, இப்போ இருந்த டைம் 1973ல வந்துட்டு அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த தியேட்டர், அதுக்கப்புறம் இந்த டிவிஸ், விஷுவல் எஃபெக்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பூம் ஆயிட்டு இருந்த ஒரு காலகட்டம். It's probably about the most fantastic movie I think I've ever seen, really, as far as visual effects and imagination. How did you like it? Scared the hell out of me. Would you come see it again? No way. இதான் பார்த்தீங்கன்னா மேஜர் ஃபிலிம்னே சொல்றாங்க. சொல்ல போனா அப்ப இருந்த மக்களுக்கு ஃபர்ஸ்டா பார்த்த பேய் படம் அப்படின்னு சொன்னா இதுதான். அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் உங்களுக்கே தெரியும், இந்த பிளாக் மேஜிக், அதுக்கப்புறம் இந்த டெமானிக் ஸ்பிரிட், டீமன், அதெல்லாம் வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டம். ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை உள்ள கொண்டு வரும்போது அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. I think it's disgusting. Why? Like everybody says, my legs are just going. இடையில வந்துட்டு பேனிக் அட்டாக்ஸ், ஹார்ட் அட்டாக்ஸ், வாமிட்டிங் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்ல போனா தியேட்டர்ஸ்க்கு வெளியில பேராமெடிக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குல்ல, அது வந்துட்டு என்டையர் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து எரிஞ்சு போச்சு. பட் அந்த ரங்கன், அந்த பொண்ணு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஆக்ட் பண்ற பொண்ணு, அந்த செட் ஆஃப் ரூம் மட்டும் எரியவே இல்லை. நடுவுல இருந்து சொல்ல போனா என்டையர் செட்டோட இதுல வந்துட்டு நடுவுல இருந்த ரூம் வந்துட்டு எரியவே இல்லை. அப்புறம் அங்க அதுல நடிச்ச ஒரு ஆக்டர் ஜாக் மேக் கோவானுங்கிறவரு அந்த படத்துல நடிச்ச ஒரு கேரக்டர், அந்த படத்தை எடுத்து முடிச்சு சில நாள்லயே வந்துட்டு அவர் இறந்தும் போயிருந்தாங்க. அவரோட சேர்த்து 9 பேர் பக்கமா அந்த படத்துல நடிச்சவங்க இறந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நடந்ததுனால ஒரு வழியா பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரீஸ்லயுமே பேன் பண்ணிடுறாங்க. லைக் யூகே வந்துட்டு ஹோம் வீடியோஸ்ன்னு சொல்ல, ஹோம் வீடியோஸ்னா அந்த வீட்ல டிவி வச்சிருப்பாங்களா அதுல வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் பக்கமா பேன் பண்ணிட்டாங்க. டிவி ஷோஸ்ல எல்லாம் வரக்கூடாது, தியேட்டர்ஸ்ல வரக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெர்மனன்ட்லி பேன். அப்புறம் மலேசியா, மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ், பார்ட் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரீஸ்லயும் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ கூட சில கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இந்த சென்சார்டு சீன்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தி டெக்சாஸ் செயின்சா மேசக்கர். இது வந்துட்டு 1974 ரிலீஸ் ஆகுது. இதோட ஜானர் பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஹாரர். மேசக்கர்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஹியூமன் ஸ்கின்னை வந்து ஃபேஸ்ல வேர் பண்ணிப்பாங்க, செயின்சா எடுத்துட்டு எல்லாத்தையும் கொல்றதா இந்த படத்தோட கான்செப்ட். கில்லரை வந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். இடி ஜெயினுங்கிற ஒரு கில்லர், அவன் வந்துட்டு மக்களை கொண்டு அவங்களோட ஸ்கின் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்துட்டு மாஸ்கா யூஸ் பண்றது, அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபர்னிச்சர்ஸ்க்கு லெதரா யூஸ் பண்ண ஒரு கில்லர். அவனோட ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்ததா பாத்தீங்கன்னா டெக்சாஸ் செயின்சா மேசக்கர். இதோட பிளாட் சம்மரி பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு டெக்சாஸை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க, அண்ட் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பாக்குறாங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸை போய் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்றான்னு உள்ள போறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த ஃபேமிலி சைக்காட்டிக் ஃபேமிலி கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த சைக்காட்டிக் ஃபேமிலியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அது லெதர் ஃபேஸ் சொல்றாங்க. செயின்ஸா வச்சுட்டு ஒவ்வொருத்தங்களை எப்படி கொல்றாங்கன்னு காமிக்கிறாங்க, அண்ட் அதுல ஒரு பொண்ணு மட்டும் தப்பிக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா படத்தோட கதை. அப்ப இருந்த மக்கள் வந்துட்டு இதை பார்த்துட்டு இது ரொம்ப ரியலா இருக்கே, இது வந்துட்டு உண்மையான ஃபுட்டேஜஸான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த படம் வந்துட்டு ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுத்த படம். ஒரு மர்டர் நடக்குது, அதை வந்துட்டு நீங்க ஒரு ஷேக்கோட எடுக்கிறீங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை எடுக்கிறாங்க. லோ பட்ஜெட்டுங்கிற காரணத்தினால விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண படல. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி தான் அந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா. லைக் அந்த கில்லிங் சீன்ஸ்ல எல்லாம் வந்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கிடையாது. ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் வந்து இல்லாம இருந்தாதான் ஒரு இன்டென்ஸா இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் ஆட் பண்ணல. இது ஏன் பேன் பண்ணப்பட்டுச்சுன்னா சைக்காலஜிக்கல் ஹாரர் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அங்க இருக்க ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு பேனிக் அட்டாக்ஸ், ஹார்ட் அட்டாக்ஸ் வந்திருக்கு. ரியல் டெட் அனிமல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த படத்துல. சில சீன்ஸ்ல அவங்க காமிச்ச பிளட்ஸ் எல்லாமே ரியல்னு சொல்றாங்க. ஒரு சில காட்சியில வந்துட்டு ஒரு பர்சனை வந்துட்டு ஒரு மீட் ஹூக்ல தொங்க விட்டு, தெளிவா சொல்லக்கூடாது, சொன்னா கண்டென்ட் வயலேஷன் ஆக வாய்ப்புகள் உள்ளது, அதனால நான் உங்களுக்கே புரியும் என்ன சொல்றேன்னு. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ற மாதிரியான காட்சிகள் வந்துட்டு அந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை வந்துட்டு பேன் பண்ணிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஒரு கில்லரை வந்துட்டு இது இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த படமா இருக்கு, ஸோ இது வந்துட்டு செட் ஆகாதுன்னு சொல்லி நிறைய கிரைசிஸ்ட் வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எடி ஜிம்ங்கிறவன் வந்துட்டு ஹியூமன் ஸ்கின்னை யூஸ் பண்ணியிருப்பான் ஃபேஸ் மாஸ்கா, பட் அந்த செயின்ஸாங்கிறது வந்துட்டு ஃபிக்ஷனல் தான். ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்ல இதை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. லைக் யூகே 25 வருஷம் பக்கமா பேன் பண்ணிட்டாங்க, ஆஸ்திரேலியா, வெஸ்டர்ன் ஜெர்மனி, நார்வே, பிரேசில், ஸ்வீடன், சிங்கப்பூர், அந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஆஃப் டெத். இது வந்துட்டு 1978 ரிலீஸ் ஆகுது. மற்ற 2 படத்துல கூட ஏதோ ஓகேன்னு சொல்லலாம், பட் இந்த படத்துல வந்துட்டு லைக் இது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரியா இல்ல ஃபிக்ஷனலான்னு யாருமே இது வரைக்குமே கண்டுபிடிக்கல. இது இருந்ததாகவும் இல்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு முழுக்க எல்லாமே ரியல் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தோட டைரக்டர் வந்துட்டு ஜான் ஆலன் ஷாவாட்ஸ். இந்த படத்தோட மெயின் கதைன்னு எதுவுமே கிடையாது. போன 2 படத்துக்கு கூட நான் கதை சொல்லியிருப்பேன், அதோட பிளாட் சம்மரி. பட் இந்த படத்துக்கு வந்துட்டு கதை கிடையாது. இந்த படத்தோட மெயின் கான்செப்டே பாத்தீங்கன்னா ரியல் கில்லிங்க காமிக்கிறது தான். சொல்லப்போனா உண்மையான டெத்ஸ், அதுக்கப்புறம் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் சஃபர் ஆவாங்க பாத்தீங்களா, அதை காமிச்சிருக்காங்க. ரியல் அனிமல்ஸை வந்து கொல்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அட்டாப்சிஸ் பண்ணுவாங்க தெரியுமா, போஸ்ட்மார்ட்டம், அதோட ரியல் ஃபுட்டேஜை வந்து காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அந்த படத்துல சில சீன்ஸ் வந்துட்டு ரியலா இருந்திருக்கு. டைரக்டர் என்ன சொன்னாருன்னா, இல்ல இது வந்துட்டு ஃபிக்ஷனல் தான், இதை வந்துட்டு நாங்கள் ப்ராஸ்தட்டிக்ஸ் வச்சு தான் பண்ணோம், ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு பண்ணோம், மேக்கப் அதெல்லாம் வச்சு பண்ணோம்னு சொல்லி அதை ப்ரூஃபும் பண்ணிட்டாரு. பட் அங்கிருந்த பார்த்த மக்களாக இருக்கட்டும், அந்த டாக்டர் சர்ஜன்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களா இருக்கட்டும், இல்லை இது உண்மை கிடையாது, உண்மையாலுமே ஒரு பர்சனை வந்து கொலை பண்ணா எப்படி இருக்குமோ, அட்டாப்சி ரிப்போர்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்துல வந்துட்டு என்னென்ன மாதிரி சீன்ஸ்னா, எலக்ட்ரிக்கல் சேர் எக்ஸவேஷன் சீன்ஸ், மங்கி பிரெயின் சீன்ஸ், வேரியஸ் மர்டர்ஸ், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்துட்டு அங்கே இருக்க பீப்புள்ஸு, அதுக்கப்புறம் இந்த அனிமல் ரைட்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த படத்தில் கதைன்னு ஒன்றும் இல்லை, இந்த படம் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு இல்லை, அட்லீஸ்ட் இது சூப்பர் நேச்சுரல் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் கூட இல்லை, இது வந்துட்டு ஒருத்தர் சஃபர் ஆகிறது, ஒருத்தர் வந்துட்டு கொலை பண்ணுறது, அப்புறம் அனிமல்ஸ் சஃபர் ஆகிறது, இதெல்லாம் பண்ணி எடுத்திருக்காங்க. இது வந்துட்டு ஒருத்தர் பார்த்தாங்கன்னா அவங்களோட மைண்டை மாற்ற கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை வந்து பேன் பண்ண வச்சிடறாங்க. இப்போ கூட அன்சென்சார்டு படம் இப்போ
நீங்க போய் இதுல தேடி பாருங்க. அதோட பிக்சர்ஸ் கூட கிடைக்காது சொல்ல போனா. நானே தேடி பார்த்தேன், சும்மா கூகுளுக்குள்ள போய் பார்த்தேன். மேபி உங்களுக்கு கிடைக்குமே எனக்கு தெரியல. நான் உள்ள போய் பார்க்கும்போது லைக் அனிமேஷன், அந்த அனிமே இது இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே பாத்தீங்கன்னா அனிமே மாதிரி தான் நிறைய இருந்துச்சு. லைக் ஒண்ணுமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரியல் இன்சிடென்ட், அந்த படம் எடுத்ததுக்கான அடையாளமே இல்லை. இப்ப கூட நீங்க வந்துட்டு அன்சென்சார்டு நீங்க போய் தேடினீங்கன்னா கிடைக்க வாய்ப்பே இல்லை. மேபி கருத்த வெப்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதை வந்துட்டு கிட்டத்தட்ட செவரல் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பேன் பண்ணிட்டாங்க. லைக் யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியால வேரியஸ் கண்ட்ரீஸ், நியூசிலாந்து, ஜெர்மனி, நார்வே, ஃபின்லாந்து, அந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ் என்டையர் வேர்ல்ட்லயே பேன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம போய் தேடினா கூட கிடைக்காது. அன்சென்சார்டு வெர்ஷன் வந்துட்டு கிடைக்காது, வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி தான் வாய்ப்பு. அப்படி மேபி கிடைச்சதுன்னா டிஸ்கார்ட் லிங்க் இருக்கு, போய் அதை தேடி போடுங்க, நானும் பாக்குறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ரீகான்ங்கிற அந்த பொண்ணு சொன்னாங்க இல்லையா, 12 years old கேர்ள் ரீகான், அவங்களோட ரியல் ஸ்டோரியை சொல்லலாமா, அண்ட் இந்த எடி ஜின் இருக்கார்ல, அந்த சைக்கோ எடி ஜின் இருக்கான்ல, அவனோட ஸ்டோரி, இந்த 2 பேர்த்தோட ஸ்டோரி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவங்களோட ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் நம்ம போடுவோம். ஓகே கைஸ், ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, பாய்.